உறுதிப்படுத்துதல் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக மேக்கப்புக்கு வந்து போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது தான் வந்து அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. ஸோ எல்லா திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து கேட்டிருந்த லுக் வந்து ரொம்ப நேச்சுரல் ஸ்கின் பேஸ்லேயே இருக்கணும், மெஸ்ஸி பிரைட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு வந்து அந்த மெஸ்ஸி பிரைடை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கின் பேஸ்லேயே வந்து அவங்களுக்கு அவங்களோட லுக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த உறுதிப்படுத்துகிற ஃபங்க்ஷன் வந்து 10:30 அரௌண்டு தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து அவங்களுக்கு போய் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ அவங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஸோ அவங்களோட ஸ்கின் பேஸ்லேயே அவங்க வேணும்னு கேட்டனால அதே மாதிரி கொடுக்கவும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரு செம ஜோவியலாக பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டான பிரைட் டு பி அப்படிங்கிறனால ஸோ இவங்க வந்து நம்மளை மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன் இது எல்லாத்துக்குமே புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைலைட்டான விஷயம் இவங்க ஓன் ஜுவல்லரி போடுறேன்னு சொல்லி இந்த ஜுவல்லரி ஃபுல்லாமே வந்து அவங்க அம்மா காலத்து ஜுவல்லரி. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே அவங்களுக்கு வியர் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக அவங்களுக்கு சின்ன சின்ன அப்படியே அலங்காரமும் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலாக அவங்களோட லுக் கார்த்திகாவோடது இதுதான். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரைட் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான அக்கேஷனுக்கு எங்களை புக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஐஷு மேக் ஓவர் ஆர்டிஸ்டி அப்படிங்கிற பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.